வணக்கம் நேர்களே. போன எபிசோடில் டேட்டிங் ஆப் சம்மந்தமாக பேசியிருந்தோம். அந்த டேட்டிங் ஆப்பு பேசும் பொழுதே அதனுடைய விஷயங்களோடு சேர்த்து ஏன் இதை நோக்கி நகர்றாங்க, கணவன் மனைவி அல்லது ஒரு ஆண் பெண் பழகுறவர்கள், காதலன் காதலி, இவர்களுக்குள்ளே உள்ள அந்த உறவின் மாறுபாடுகள் எங்கே அந்த விரிசல் ஆரம்பிக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, ஆண்கள் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன, பெண்கள் பக்கம் இருக்கிற கோரிக்கைகள் என்ன, அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன, அந்த மாதிரி பல விஷயங்களை ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேச முடிஞ்ச அளவுக்கு பேசணும். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் உளவியல் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனலில் பல்வேறு விஷயங்களை நம்ம கொண்டு போக முடியும். இன்னும் பங்கு சந்தை, சினிமா, பழைய சினிமா, என்னென்ன இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன வருதோ எல்லா விஷயங்களுமே நம்ம உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்றைக்கி மீண்டும் உளவியல் நிபுணர் இளையராஜா அவர்களிடம் அந்த டேட்டிங் ஆப்புடைய தொடர்ச்சியாக சில கேள்விகள் இருக்குது, அது கேட்போம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். இப்போ டேட்டிங் ஆப்புக்குள்ளே அதாவது எல்லாருக்குமே தெரியும் டேட்டிங் ஆப்பு தப்பு அப்படின்னு. அப்போ தப்புன்னு தெரிஞ்சு ஏன் போகிறாங்கன்றது ஒன்று இருக்குது. கரெக்ட். இல்லை நான் சும்மா பார்த்துட்டு வரலான்னு போனேன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு கிளர்ச்சி மனப்பான்மையில் அதுக்குள்ளே போவாங்க. கரெக்ட். என்ன அவர்களை தூண்டுகிறது? சார், இப்போ நீங்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வியாக கேட்ட மாதிரி எனக்கு தோணுது. இப்போது உதாரணத்துக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எனி டேட்டிங் ஆப் உள்ளுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இது ஒரு தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எஸ்பெஷலாக மேரேஜ் ஆனவங்களாக இருக்கட்டும், அது ஒரு தப்புன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஏன் போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏன் போகிறாங்க அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக, இது ரொம்ப தப்புங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, திருமணத்தை தாண்டி ஒரு உறவு ஏன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த விதமான நம்ம அட்வைஸ் பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா அது கேட்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் இல்லை ஒரு மன அழுத்தத்தையும் கொண்டு வரும். முதல்ல ஏன் அவங்க அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்றது நம்ம அப்படி உற்று நோக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். உண்மையிலே இதில் 2 காரணம் இருக்குது. மிகப்பெரிய முக்கிய காரணம் அவங்களுடைய ப்ரெசன்ட் மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சொல்லலாம். அது உடலியல் ரீதியானதா அல்லது மனது ரீதியாக? ரெண்டுமே இருக்குது. அது 2 டேகாக இருக்குது. நான் அது ஒன்று, அந்த மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய உறவு சார்ந்த பிரச்சனைகள், அதில் அவங்களுக்கான போதிய மரியாதைகளோ இல்லை மதிப்புகளோ அல்லது அவங்களுக்கு அந்த மனம் ரீதியான இறுக்கமோ அல்லது உடல் ரீதியான இறுக்கமோ அல்லது ரொம்ப வருஷமாக அம்மாவாக இருக்கிறேன் அல்லது ரொம்ப வருஷமாக மனைவியாகவே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு போர்டமாவோ அப்படின்ற இருக்கிற ஒரு காரணத்தை நம்ம ஆராயணும். 2வது தான் சைல்ட்ஹுட் பர்சனாலிட்டி ஆர் லைக் இன்னர் சைல்டு. பெண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, இருபாலருக்குமே நம்ம வச்சுக்கலாம். 2வது டேகாக நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சைல்டு அல்லது குழந்தை பருவம்னு நம்ம பார்க்கணும். சில ஆண்களோ பெண்களோ அவங்க வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதத்தில் அதிகமாக மன உளைச்சல் இருந்துச்சு அல்லது அவங்க சின்ன வயசுலேயே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்னர் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஆர் லைக் அந்த குழந்தை மனம் இன்னும் சரியாகவில்லை என்றாலும் கூட திருமணமான பிறகு இந்த உறவை தாண்டி ஒரு உறவை தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறதே முரணாக இருக்குது. சின்ன வயசில் அவர்களுக்கு விருப்பப்படாத ஒரு பாலியல் ஹராஸ்மெண்ட்டு, ஒரு அப்யூஸு இந்த மாதிரி நடக்குது. கரெக்ட். அவர்களை இதை வெறுக்கத்தானே செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களில். ஏன் அதை நாடி போகிறாங்க? ரைட். ஒரு காமனாக சொல்லக்கூடிய எல்லாருமே அதுலேருந்து ஒரு பயம் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னா மன ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது 2 விதமான ரெஸ்பான்ஸ் வரும் லேட்டர் ஏஜில், அதாவது சில வருடங்கள் கழித்து. ஒன்று, அதுலேருந்து பாலியல் ஆசைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, அதுலேருந்து பயம். இதில் 2 விதமாக ரியாக்ட் ஆகிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சில இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஈவன் கல்யாணம் ஆன பிறகு கூட சில பேர் உடல் சார்ந்த ஒரு உறவுகளை நாடுவதற்கு கொஞ்சம் நாள் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் டைமெல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 2 காரணத்தினால கூட சில பேர் பயப்படுவாங்க, சில பேருக்கு அதுலேருந்து ஆசை. இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, கணவர் நல்ல டைப்பாக இருக்கார், மனைவி நல்ல டைப்பாக இருக்காங்க, நல்ல ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், ஒரு 10 வருடங்கள், 2 குழந்தைகள் அப்படி போய்கிட்டு இருக்குது. திடீர்னு மனைவி 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மனைவி இந்த மாதிரி விஷயங்களில் அந்நிய ஆண்கள்கிட்ட பண்ணுறதுக்கு பயம், ஒரு நேரடியாக ஃபிசிக்கலாக பேசுகிறது. கணவருக்கும் அதே மாதிரி. நான் 2 பாலருக்குமே பொறுத்தியே சொல்கிறேன். கரெக்ட். ஒரு மனைவி அவங்க வாட்டில் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு கட்டத்தில்
பெண்கள்கிட்ட நேரடி பழக பயம், அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பை நாடுறாரு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இது நாடுவது என்பது அவருக்கும் ஒரு குற்ற உணர்வு இருக்கும். இப்போ பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கணவருக்கு நம்ம ஒரு துரோகம் செய்கிறோமே, ஆனாலும் நான் வந்து உடல் ரீதியாக நான் எதுவும் பண்ணலையே, ஒரு ஆப்பில் தானே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு மனது உள்ளவர்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. கரெக்ட். இதனுடைய பின்னணி எப்படி அது இதுவாக இருக்கும்? சூப்பர் சார். இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி சார். இதை நான் எப்படி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு இரு மனம் இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். ஒரு மனம் வந்து அந்த ஃபோனையோ இல்லை ஐபேடையோ எடுத்து எப்படியெல்லாம் நம்ம சேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஒரு மனம் இருக்கும் சார். இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இன்னொரு மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பார்ட் ஆஃப் இன்னொரு பர்சன், என்னில் இல்லை ஒரு நபருக்கு என்னென்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். சா, இது தப்புன்னு தெரியுது, இது லாங் டேர்மில் மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வரும்னு தெரியும், நாளைக்கு இது நம்ம கணவருக்கோ மனைவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் மனப்பதட்டத்தையும் கொண்டு வரும்னு தெரியும், இதை ரிப்பேரே பண்ண முடியாது, சம்டைம்ஸ் இதை டிவோர்ஸு கூட போகும், நம்ம குடும்பத்தாருக்கெல்லாம் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் ஒரு மன போராட்டத்தில் இருந்து ஒரு பக்கம் சேட் பண்ணிட்டும் இருப்பாங்க, ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாகவும் இருப்பாங்க. இது ரெண்டுமே ஒரு நபர்களுக்கு வரும். ஆனால் இது எல்லாமே தப்பு தானே நம்ம சொன்னாலும் கூட, தப்பு தான் ஒரு 10 பேர் கேட்டாலும் கூட, நம்ம இந்திய பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா யாரை கேட்டாலும் வந்து இதுக்கு சரி, உன் கணவரிடம் இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண முடியல, அல்லது உன் மனைவிடம் இந்த ரிசால்வ் பண்ண முடியல, அதனால தான் நீ இதுக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்காக யாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் நம் மனம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அன்மெட் நீடுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த திருமணத்தில் நிறைவேறப்படாத சில ஆசைகளோ அல்லது என்னுடைய குழந்தை பருவத்தில் நிறைவேறப்படாத அல்லது பாதிக்கப்பட்ட சில விஷயங்களோ நமக்கே தெரியாமல் நம்ம மைண்டில் வர்றதுனால இதை பயன்படுத்தும். உங்கள் அனுபவத்தில் ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, எல்லா விதத்துலையுமே அந்த ஃபேமிலி வந்து ஒழுக்கமாக ஒரு தெய்வ இது அந்த மாதிரி மதச்சடங்குகளை பின்பற்றுவது, பல மதங்கள் இருக்குது, இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதம், அந்த ஆச்சாரங்களை பின்பற்றுவது, இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு. அந்த மாதிரி இடங்களில் இது போன்ற டேட்டிங் ஆப் போகிறது, இந்த மாதிரி அதுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி இது குறைவாக இருக்குமா, இல்லை சாதாரணமாக அதுவும் அப்படி தான் சார்? சார், என் அனுபவத்தில் நீங்கள் சொன்ன அனைத்து பிரிவிலையுமே நான் பார்த்துருக்கேன் சார். எல்லா பிரிவிலையுமே நான் பார்த்துருக்கேன். அப்போ இதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருந்தால், நம்ம ஒரு படத்தில் ஈசன் படத்தில் கூட சொல்கிறார், சார் நாங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சார், இங்கே போலீஸ்லாம் வந்து விசாரிக்காதீங்க சார்னார் அவர். அப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு போனால் அந்த அம்மா பூவெல்லாம் தூக்கி போட்டு இதுவாக இருப்பாங்க. கரெக்ட். அப்போ நீங்கள் பார்த்த உங்களுடைய அனுபவத்தில் இது அதுலாம் கிடையாது? எந்த மதத்திற்கோ ஒரு எந்த கல்ச்சுரல்ஸ் ஒரு லைக் எந்த மத வாட் எவர் த கல்ச்சுரல்ஸ் கம்யூனிட்டிஸ் எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே இது இருக்குது சார். பிகாஸ் செக்ஸ் இஸ் அ பயாலஜிக்கல் நெசசிட்டி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ அப்படின்றப்போ சில பேருக்கு அதுவும் ஒரு பங்காக இருந்து, அது இல்லாமல் உணர்வு ரீதியாக கனெக்ட் இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பேசி அதை திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒன்று இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம், யாராவது ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவங்கள ப்ராசஸ் பண்ணணும். இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஏன் டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும். அப்படின்ற கேட்குற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்வீங்க, போர் அடிக்குது, அல்லது என் மனைவியிடம் துணைவியாரிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடைக்கல, ஏதாவது ஒரு நிறைய காரணங்கள் வச்சுருப்பீங்க. இந்த பதிலெல்லாம் ஒரு இருக்கைகள் வச்சுப்போமே, இந்த கேள்வியெல்லாம் உங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு நபராக அங்கே இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன ஆதங்கம் இருக்கோ இதெல்லாம் அவர்கிட்ட பேசுங்க. அந்த இருக்கைக்கு நீங்கள் போய் உட்காந்துருங்க. இப்போ நான் என்னெல்லாம் கேள்வி கேட்டனோ அந்த இடத்துல இருந்து உங்கள் மனசாட்சின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்லை உங்களில் பாதி அதற்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்தாலும் இதை நீங்கள் செய்து பார்க்கும்போது, போன எபிசோடில் இதை பற்றின பேசணும். கரெக்ட். கணவனுக்கு சில விஷயங்கள் இருக்கும். கரெக்ட். ஃபாஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பார். மனைவிக்கு சில ஆதங்கங்கள் இருக்கும், என்கிட்ட பேசலை அப்படின்னு. சரி, ஒரு டைம் ஒதுக்கி பேசுகிறேன் அப்படின்னா அவர்கள் உலகம் ஒரு இதுவாக இருக்கும், இவர் உலகம் ஒரு இதுவாக இருக்கும். ஆமாம். இவருக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். கரெக்ட். ஆனால் அது கேட்கலை அப்படின்றது பெரிய ஆதங்கமாக மாறும். கரெக்ட். இதெல்லாம் நான் வந்து கேட்டுக்கிட்டு என் நேரத்தை நான் வீணடிக்கணுமா அப்படின்றது அவருடைய இதுவாக இருக்கும். கரெக்ட். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் இதுக்கு என்ன தான் தீர்வு?
இப்போது ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கணவனோ மனைவியோ நான் எப்படியும் பேசிட்டேன் ஒரு பிரோஜனமே இல்லைன்ற மாதிரி தோணுச்சுன்னா இந்த வெற்று இருக்கை முறையை கூட நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய மனசில் வந்து அந்த பாரங்கள் குறைந்து நாம் செய்த செயலுக்கு நாம் பொறுப்பேற்போம். அது அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நாம் செய்த செயலுக்கு நம்ம பொறுப்பேற்ப பட்சத்தில் இது என்னுடைய டெசிஷன் தான் அல்லது என்னுடைய சாய்ஸான்றது நம்ம நிர்ணயிப்போம். ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த டேட்டிங் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோமா, இல்லை இது வந்து ஒரு 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 தற்காலிகமாக இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக நம்ம யூஸ் பண்ணுறோமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் அது செட்டில் பண்ணுறோம். அப்படியான ஒரு முறையை இது கொண்டு வரும்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட வந்த கேஸ் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கும்ல இந்த மாதிரி விவகாரத்தில், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பொதுவாக ஒவ்வொருத்தருமே எங்ககிட்ட கவுன்சிலிங் வரும்போது கேஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரோலையுமே ஒரு நபரை பற்றி பேச மாட்டோம். அப்படி பேசுகிற பட்சத்தில் என்ன ஆகுனா ஏதோ ஒரு வகையில் அவங்க அதை கேட்கும்போது அவங்க மனசு பாதிக்கப்படும். பட் இருந்தாலும் பேர் சொல்லாமல் அதுதான் சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து நான் பார்க்குற பட்சத்தில் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பில் பொறுத்தவரையும் 2 விஷயமாகவும் நான் பார்த்துருக்குறேன். ஒன்று, சின்ன வயசில் பாலியல் தொந்தரவுகள் ஏற்பட்டு சின்ன வயசில் அப்பா அம்மா கிட்டேருந்து போதிய அன்பு அரவணைப்பு இல்லாமல் சின்ன வயசில் சில நபர்களை நம்பி தன்னுடைய மனத்தையும் தன்னுடைய ஃபிசிக்கல் இன்டிமெசியும் ஆகி அந்த பட்சத்தில் அன்ரிசால்வ்டாக இருந்து அந்த ஒரு தாக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை தாண்டி அவங்களுடைய மனம் ஸ்டேபிளாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்டடாக, அதாவது ரொம்ப நேர்த்தியாக இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் ஸ்லிப் ஆகிறவங்களும் இருக்குது. திருமணம் ஆன பிறகு என்னுடைய கணவரிடம் எனக்கான ஒரு அன்போ, எனக்கான ஒரு பாசமோ, எனக்கான ஒரு உடல் தேவைகளோ, எனக்கான ஒரு எமோஷனல் நீடோ, என்னை தொட்டு பேசுவதோ, எனக்கான ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பதோ, அல்லது ஒரு சின்ன பூ கூட வாங்கி கொடுப்பதோ, அல்லது நான் செய்த வேலைக்கு என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதோ இப்படி இல்லைன்றது பட்சத்தில் நாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது இல்லை, அதாவது சின்ன வயசில் இருக்கக்கூடிய ட்ராமாவில் தான் போகிறாங்களா, அல்லது திருமணம் ஆன பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காதனால தான் போகிறாங்களான்றதெல்லாம் வந்து நபருக்கு நபர் வேறுபடும். இப்போ 2 விதையுமே சாம்பிள் இருக்குது. 2 விதிலுமே சின்ன வயசில் பாதிக்கப்பட்டு ஒருத்தர்கிட்ட நம்முடைய இதை சொல்லி அவர்களால் ஏமாற்றப்பட்டு அப்படின்லாம் சொல்கிறப்போ டேட்டிங் அப்படி அதான் நடக்க போகுது. அப்புறம் அதை நோக்கி போகிறாங்க. ஆமாம், இதில் என்ன அப்படின்னா பர்மனெண்ட்டாக போக வேணான்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கே தெரியாது, நாட்கள் நகர நகர ஏதோ ஒரு வகையில் ஒரு பர்டிகுலர் நபரிடம் கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமல் சில புகைப்படங்களை பரிமாறிக்கொள்ளும் போதோ இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்லும் போது தான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வரும். அதை வைத்தே மிரட்டப்படலாம். ஆமாம். ஏன்னா இது ரொம்ப கான்ஷியஸாக அவங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் வராது. ஏதோ ஒரு வகையில் அந்த எமோஷனல் கேப் இருக்கும்போது, அதுதான் சொல்கிறேனே, அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன தோணுதுன்றதை அவங்க பார்க்கணும். இப்போ எனக்கு இது பயங்கர சந்தோஷம் தருதா, இல்லை என்னுடைய எமோஷனல் கேப்பை ஃபில் பண்ணுதா, அல்லது உடல் ரீதியாக நான் கிளர்ச்சி எரோசல்னு நம்ம கிளர்ச்சி ஆகிடுறோமா, அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய நீடு. இந்த நீடை நம்ம பார்ட்னர்கிட்டயே சரி செய்ய முடியுமா, சரி செய்ய முடியல அப்படின்னா இதை மருத்துவரை பார்க்கலாமா, இல்லை மனநல ஆலோசகரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்யூஷன் ஓரியன்டாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். இல்லை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கணவரோ பார்ட்னரோ மனைவியோ இதுக்கு பேசினாலும் ஒத்துழைக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரலாமான்றது ஒரு முடிவையும் கூட அவங்க தான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஊர் லைக் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து திருமண உறவில் இருந்து இன்னொரு உறவில் ஈடுபடுவதுன்றது வந்து பெரும்பான்மையான இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஒரு சில இடத்துல வேறு வழி கிடையாது. கோ பேரண்டிங்னு நாங்கள் இப்போ புது யுக்திகள் வருது. நீ இந்த குழந்தைக்கு அப்பாவாரு, நான் இந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறேன். 2 பேரும் இவங்க முன்னாடி சண்டை போடாமல் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். இதில் என்ன வேணாலும் அடங்கும். அது நான் சம்பாதிக்கிறது எனக்காக இருக்கட்டும், ஐ ஹாவ் மை ஓன் பார்ட்னர், நீ சம்பாதிக்கிறது உனக்காக இருக்கட்டும், யூ ஹாவ் யோர் ஓன் பார்ட்னர்ன்ற ஒரு யுக்திலையும் வரக்கூடிய சில நம்ம சமூகத்தில் அப்படி நடக்குதா? தாராளமாக. உங்களுக்கு எதாவது கேசஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் அந்த கோ பேரண்டிங் ஸ்டஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சில பேர்லாம் இதை எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுவானே, எதுக்கு என் பர்சனல் விஷயத்தில் நீ இன்க்ளூட் ஆகி எதுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வரேன், ஏன் என்னுடைய ஃபோனெல்லாம் வந்து பார்க்குறேன், அப்படியே நான் டேட்டிங் ஆப்பில் நான் ஏதோ ஒரு சேட் பண்ணால் அது என்னுடைய ப்ரைவசி, நீங்கள் எதுக்கு இதுக்குள்ளே உள்ளே வரணுன்ற ஒரு விஷயங்கள்லாம் போய் இதில் சண்டை வந்து ஒரு டிவோர்ஸ்னு சொல்லி கோர்ட்டுக்குள்ளே போய் அந்த குழந்தைங்களோட மனநலம் பாதிக்கப்படுறதை விட இந்த மாதிரி ஒரு மாற்று சிகிச்சையிலையும் யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த டிவோர்ஸ்ன்னு போகிறது பெரும்பாலுமே எந்த விதமான எக்ஸ்டெண்டட் குடும்பமும் எந்த அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இருக்கலாம், வாழலாம், குழந்தைக்காக வாழலாம். ஸோ 2 பேருமே ஒரே வீட்டில் 2 வாழ்க்கைகள் வாழலாம்.
வேற்றுமையில் ஒற்றுமை. ஆமாம் சார், ட்ரிபிள் பெட்ரூம் எடுத்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்குறேன். இப்படி தானே பிரச்சனை. குழந்தைக்காக நம்ம இருப்போம், யூ ஹாவ் யூ ஓன் பெட்ரூம், எனக்கு ஐ ஓன் பெட்ரூம். அப்பா அம்மா யாராவது வராங்களா, இன்னொரு பெட்ரூம் பார்த்துக்கலாம், அப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. சமுதாயத்தில் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. ஒன்றா தான் வெளியே போவாங்க வருவாங்க. 2 பேருக்குமே ஒன்றா ஒரு மனநலம் இருந்தால் 3 பேருமே, அதாவது அல்லது 4 பேர், 2 குழந்தைகள் 1 குழந்தைகள் இருந்தால் ஒன்றா சினிமாக்கிறதுக்கெல்லாம் போவாங்க. பட் 2 பேருமே 2 ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் அனுபவத்தில் அந்த டேட்டிங் ஆப் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பேரண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் பெண்கள் ஒரு காலத்தில் வேலை இல்லாமல், வேலைக்கு அனுப்பப்படாமல் வீட்டில் முடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போல்லாம் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, தனி பொருளாதாரம், அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகுது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை சார், நான் பார்த்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் மேக்கரும் பயன்படுத்தி நான் பார்த்துருக்குறேன். வேலைக்கு போய் சிறப்பாக மிகப்பெரிய போஸ்டில் இருக்கிறவங்களும் நான் பார்த்துருக்குறேன். இவங்க எல்லாருமே எங்ககிட்ட அல்லது என்னிடம் சொல்லுவது என்னென்னா, என்னை எது ஜட்ஜ் பண்ணிடாதீங்கன்னு. எனக்கு வந்து இதை வச்சு என்னை கணிச்சிடாதீங்க, பட் இது என்னுடைய உணர்வை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இதுக்குள்ளெல்லாம் போகும்போது தான், ரொம்ப கனெக்ட் ஆகும்போது தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த நபர் சொல்லுவார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவார். இதெல்லாம் ஏன் முன்னாடி சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, டேட்டிங் ஆப்பில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னா எந்த பெண்ணும் எந்த ஆணும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு வகையில் அதனால தான் இதில் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த பெண்ணெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு உச்சக்கட்ட ஒரு மன அழுத்தத்தில் போய் தன்னுடைய காலை முதல் இரவு வரை செய்யக்கூடிய வேலைகளே செய்ய முடியாமல் இருந்து, அவங்க சில நாட்கள் கவுன்சிலிங்லாம் எடுத்து நல்ல காலமாக அவங்களுக்கு ஒரு புது வேலை கிடச்சி அந்த வேலையில் முழுமையாக பிஸியான பிறகு இந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிறது இந்த டேட்டிங் ஆப்பில் ஒரு உணர்வை தேடுவது, ஒரு இதை தேடுறது பெண்கள் மாதிரி தான் அதிகன்ற மாதிரி சொல்கிறீங்க, அப்படியா? பெண்கள் எனக்கு 2 செக்ஸுமே இருக்குது சார். ஆண்கள் ரொம்ப அதிகம் சார். நான் சொல்ல வர்றது, என் கணவர் கவனிக்கல, என் உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, ஆமாம், என்கிட்ட ஒரு கனிவாக பேச ஒரு ஆள் தேவை, என்னுடைய பேச்சை கவனிக்க ஒரு ஆள் தேவை, இது மாதிரி டேட்டிங் ஆப்புக்கு அதிகமாக வர்றது பெண்களா ஆண்களா? பெண்கள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வருவாங்க. ஆண்கள் என்ன நோக்கத்துக்கு வராங்க? ரிப்பீட். ஆண்கள் என்ன நோக்கத்துக்கு வர்றாங்க? ஆண்கள் பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலியல் நோக்கத்துக்காக வருவாங்க சார். அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே நேரத்தில் பல பெண்களிடம் ஹாய் ஹலோன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக அந்த வைஃப் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிப்பாங்க. பாருங்கள் சார், ஒரு பெண்ணினா கூட பரவாயில்ல, எவ்வளோ பேருக்கு ஹாய் 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 ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் கூட இதுக்கு ரிப்ளையே பண்ணல, பட் இருந்தாலும் அதை ஓடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஆண்கள் வந்து பார்த்திங்கனாலும் சில செக்ஷுவல் மெசேஜ் எல்லாம் காமிப்பாங்க. சம்டைம்ஸ் நூட் ஃபோட்டோஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு தயார் நிலையில் இருப்பாங்க. அண்ட் செக்ஸ்டிங்னு சொல்லுவோம், பாலியல் ரீதியான மெசேஜுகள் அனுப்புவாங்க. உடனே உன் ஃபோட்டோ அனுப்புவோம், வயசு என்ன, ப்ரைவேட்டான இந்த சைஸஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. இதே இது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் அவைலபிளாக இருக்கிறப்போ நீங்களும் அவைலபிளாக இருப்பீங்களா, எந்த டைமில் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க, ஸோ தட் நான் உங்ககிட்ட பேசலாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனவிட்டு பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இங்கே உள்ளே போகும். பட் இந்த விகிதம் இருக்குல்ல, ஆமாம், இது பெண்கள்கிட்ட எவ்வளோ சதவீதம் இருக்கும்? இல்லை ஆண்களை மாதிரியே ஏதோ ஒரு தேவைக்காக உள்ளே போகிறது எத்தனை சதவீதம்? இது நான் பார்த்த வரையும் எனக்கு தெரிந்து ஆண்களிடம் அதிகம், பெண்களிடம் கம்மி. உதாரணத்துக்கு ஆண்களிடம் 65%, ஒரு 70% இருந்ததுன்னா பெண்களிடம் ஒரு 30-35% இருக்கிறதாக ஒரு ரீசன்ட் சர்வே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரில வந்ததில் ஏதாவது ஒரு வித்தியாசமான கேஸ் இருக்கா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டிங் ஆப்பில் எனக்கு தெரிஞ்சு இப்போது என் மைண்டில் நிற்கிறது என்னென்னா, அந்த கணவர் வந்து பார்த்திங்கன்னா, என் மனைவியை முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை இளையராஜான்னு சொல்லிட்டு 2 பேருமே 2 காரில் தனியாக வந்து செஷன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போவாங்க. ஏன்னா அவர் எல்லா மெசேஜுக்கான அந்த டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துட்டாரு, டீட்டெயிலாக எப்படியெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இந்த டைம் தானே நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் எனக்கு கொடுக்காம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போனாங்க, என்னால் அந்த முகத்தை கூட பார்க்க முடியல, நாங்கள் இங்கே வந்ததுக்கான அப்பாயின்மெண்ட்டே ரொம்ப எத்திக்கலாக எங்களை பிரித்து வச்சுருங்க, என்னால் இதில் லீடே பண்ண முடியலன்னு சொல்லக்கூடியவர் கணவர். மனைவி வந்து எனக்கு ஒரு சான்ஸாவது கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடியவர். ஆனால் அவர் என்ன கேட்பாரு அப்படின்னா, சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப நானே வரவேற்கத்தக்கது, ஃபைன்,
ஆனால் இதை நான் கண்டுபிடிக்காதப்போ நீ இது ஒரு சான்ஸாக கேட்டிருந்த அப்படின்னா நான் கண்டிப்பாக இதுக்கு முயற்சி எடுத்திருப்பேன். அல்லது நீ குற்ற உணர்வு சொல்கிறதுன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் பார்த்த பிறகு நீ வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்குது அல்லது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றது நான் பார்க்கவில்லை என்றால் இது கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்வார். ஏன்னா இவரும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்பார். இந்த குடும்பத்துக்காக 2 குழந்தைக்காக நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ கடனை வச்சுருக்கிறேன், நான் இன்னமும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெட்டி ஆசைகள் பெட்டி இருக்கிறதுக்காக கொண்டு வரியன்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஆனால் ஒய்ஃபு கிட்ட கேட்டிங்கன்னா இதை நான் வேறு யாருக்கிட்ட சார் போய் கேட்க முடியும்? அதுக்கு பேர் தானே சார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அங்கேயும் பார்க்கட்டும், எனக்கு ஒரு வீடியோ கால் பேசட்டும், எனக்காக ஒரு ஈவினிங் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசட்டும், ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கட்டும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. இதில் 2 பேருக்குள்ள சண்டை வந்து செட்டில்மெண்ட் ஆகாதனால அவர் ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் அழுத ஆண் மகன்களையும் அழுத பெண் மகளையும் பார்த்த வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ அவர் சொல்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து உங்கள்கிட்ட கவுன்சிலிங் பேசும் பொழுது குற்ற உணர்வு இருந்ததா அல்லது சிக்கிக்கிட்டதுனால வந்த அது ரொம்ப இந்த கேள்வி ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. ஆனால் நான் பார்த்த வரையும் மாட்டின பிறகு தான் சார் வருவாங்க. மாட்ட முன்னாடி வரையும் அந்த அனலைசஸ் இருக்காது. அதனால தான் நான் யுக்தி சொல்கிறேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் மெசேஜ் யாருக்காவது போகிறேன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கணும். அது எதனால் நீங்கள் தோன்றீங்கன்னு தோணுச்சு உங்களே நீங்கள் உணரணும். உணர்ந்தால் அந்த அவேர்னஸ் வந்தால் மட்டும்தான் நீங்களே செஷனுக்கு முதல்ல வந்துடுங்க. ஐயோ நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்து ஸ்லிப் ஆகிறோம் அல்லது வேறு ஏதோ பண்ண போகிறோம், நமக்குள்ளே ஏதோ ஒன்று இல்லைன்னு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நம்ம இடத்துல அதாவது நான் பார்த்த நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டின பிறகு தான் வருவோம். இவங்களை பரிவாக பார்க்கணுமா இல்லை எப்படி பார்க்கணும்? உண்மையிலேயே பரிவாக பார்க்கணும் சார். நிறைய பெண்கள் சொல்கிறது என்னென்னா, என்னை தயவுசெய்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, ஏன் வந்து இத்தனை ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிறீங்கன்னு என்னை கேட்டுறாதீங்க, எனக்கே தெரியல நான் ஏன் போகிறேன்னு அப்படின்னு தெரியல, அதனால தான் உங்கள் ப்ராசஸ்க்கு வரேன்னு சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பல பெண்கள் தன்னுடைய நேரத்தை தோழிகளோடு பேசி ரொம்ப விஷயங்கள் பேசி அவங்களுக்குள்ள அதாவது கணவர்கிட்ட சொல்ல முடியாத குறைகளோ இல்லை அவங்க ரேஞ்சுக்கு இருக்கிற விஷயங்களை பேசி நேரத்தை செலவழிக்கிறாங்க. அது மாதிரி போகலாமே டேட்டிங் ஆப். நீங்கள் சொல்கிறது எனக்கு டக்குன்னு ஒரு கிளைண்ட்டு சொன்ன ஞாபகம் இருக்குது. இல்லை இளையராஜா, யாருமே அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் என்னுடைய சோக கதையை நான் சொன்னேன் அப்படின்னா, ஒன்று கட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு தான் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. 2வது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சோகத்தையே நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா எந்த நண்பர் உங்களோட தொடருவாங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போது 2026 யாருமே ஒரு நபரிடம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஐ கான்டாக்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு நேரங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு இல்லையா? யாருக்குமே ரொம்ப பொறுமையாக ஒருத்தவங்களுடைய சோகங்களோ அழுகைகளோ சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால தான் அந்த கிளைண்ட்டும் சொன்னாங்க, இப்போ நீங்களாவது ஒரு 1 hour செஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா தீர்வு இருக்குதோ இல்லையோ என் மனம் விட்டு பேசும்போது நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஈஸாக நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் டு யுவர் கொஷன் டைரக்ட்லி என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் பேசுவதற்கு ஆள் இல்லை. அது கரெக்டு. ஆனால் பேசுவதற்கு சப்ஜெக்டு தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், சப்ஜெக்ட் கரெக்டாக இருந்ததுன்னா ஆள் இருப்பாங்க. இல்லை அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆளை தேடி நீங்கள் தானாக வந்து உங்களை அமைவாங்க. நீங்கள் எதுவுமே இல்லை இதுக்காக தான் நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதுக்கு எதிர்பார்ட்னரும் தயாராக இருக்கணும்ல. நான் பார்த்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ பீப்புள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது கட்டி பிடிச்சி சரியாயிடும்னு சொல்லக்கூடியவங்களும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமான்னு சொல்கிறவங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன் அந்த கிளைண்ட்டு சொல்லி நான் பார்த்துருக்குறேன். இது 2மே நம்ம ஃபில் ஆகணும். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷன்லாம் நான் சொல்லுவேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஸ்கூலை தவிர மற்ற வேலைகள்லாம் ஈடுபடுத்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. வெறும் படிப்பு என்று மட்டுமே இருந்து விட்டோன்னு அப்படின்னா அந்த புத்தகத்துக்கும் நமக்கும் தான் கனெக்டிவிட்டி இருக்குமே தவிர we are all சோஷியல் அனிமல் இல்லைங்களா? அந்த சோஷியல் அனிமல் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா சந்தோஷத்துக்கோ சோகத்துக்கோ கை தட்டுறது கூட ஆள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, இல்லை ஆளே இருக்க மாட்டாங்க. டேட்டிங் ஆப்பில் இப்போ இளம் வயது ஒரு 18 வயதுலேருந்து 25, இல்லை 25 வயதுலேருந்து ஒரு 35 40, இல்லை 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அது ஆணோ பெண்ணோ, எந்த பருவம் அதிகமாக இருக்குது? கரெக்ட் டேட்டா எனக்கு தெரியல சார். பட் என்னுடைய கேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் பெண்மணிக்கிட்டேயே நான் பார்த்துருக்குறேன். ரைட், 40 கடந்த அதாவது ஒரு 35 வயதை கடந்த ஆண் பெண்ணிடமும் நான் பார்த்துருக்கேன் சார். பட் த ஸ்டார்டிங் ஏஜஸ் 15 இயர்ஸ்லேருந்தே வருது. நினச்சிக்கலாமே பியூபர்ட்டி ஆன பிறகு வருது. ஏன்னா நிறைய எக்ஸ்போஷர் வந்துருச்சு. இன்றைக்கி ரொம்ப அழகாக நீங்கள் பேசும்போது ஞாபகம் வருது, அந்த பையன் அம்மா நீங்கள் இன்னும் ஓல்ட் ஸ்கூலிங்கில் எதுக்கு இருக்கிறீங்க, நான் டேட் பண்ணுறேன் பார்க்குறேன்,
பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணதான் என்னன்னு யோசிப்பேன், இல்லைன்னா விட்டுறேன். நீங்கள் இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய முதலாம் ஆண்டு சொல்லக்கூடிய கல்லூரி மாணவனையும் நான் பார்த்துருக்கேன். இல்லை டிபெண்ட்ஸ். இல்லை அந்த காலத்தில் சும்மா ஒரு பெண் பேசினாலே லவ் காதல்னு போன காலம் உண்டு. இப்போ நாங்கள் எவ்வளோ முன்னேறிட்டோம், நட்பாக பழகுகிறோம், சும்மா தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற காலம் உண்டு. ஆனால் எல்லா காலத்துலையும் இந்த தவறுகள் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பாலியல் இச்சை இல்லாட்டி அது சார்ந்த விஷயமாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ என்ன முன்னேற்றம்? முன்னேற்றம் இல்லை தான் என்ன கேட்டிங்கன்னா. பட் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை சின்னது. இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு சின்ன வாழ்க்கை, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், கல்யாணம் ஆகி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஜென்யூனாக இருக்கிறாங்க, லவ் மேரேஜ் பண்ணாலும் இந்த மாதிரி சீட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் இப்படி சீட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் எதுக்கு இவ்வளோ ஜென்யூனாலாம் இருக்கணும், லெட்ஸ் மேக் அ ட்ரைன்னு சொல்கிற மாதிரி சொல்கிற யங் ஜென்ரேஷனும் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அல்லது சில பேரும் வந்து பாதிக்கப்பட்டெல்லாம் வந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா வி நோ லைக் அந்த கேஸ், அந்த டேட்டிங் ஆப்பில் நார்த்தில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. நார்த்தில் ஒரு ட்ராவல் பண்ணுறேன், ட்ரிப்பு போகிறேன்னு போட்டு ஷி காட் கேங் ரேப் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அதுதான் இதில் யாரை நம்பணும், நம்ப முடியாது. டேட்டிங் ஆப் வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான சோர்ஸே கிடையாது. ஒரு மன இறுக்கத்தையோ ஒரு உடல் இறுக்கத்தை தேடுவது, அதில் இருப்பது என்ன கேட்டிங்கன்னா ஃப்ராடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு உறவை தாண்டி இன்னொரு உறவை இருக்கணும், அங்கெங்கே இருக்கும் லாயல்ட்டி, அங்கெங்கே இருக்கும் ஒரு ஜென்யூன். ஜஸ்ட் லைக் ஃபிளிங் மாதிரி சொன்ன மாதிரி ஆண்கள் பெரும்பாலும் ஒரு இச்சைக்காக ஒரு பாலியல் நோக்கத்தோடு தான் உள்ளே வர்றாங்க. கரெக்ட். 90% அப்படி தானே இருப்பாங்க. கரெக்ட். அதே மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற மாதிரி இந்த சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாம். இந்த மாதிரி ஈடுபடுபவர்கள், இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்க அதை எதிர் சைடு பொருத்தி பார்ப்பாங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு கணவர் சொல்கிறாரு, நான் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறேன் வாழ்க்கை வாழ்றதுன்னு, அதே இதை மனைவி கொடுப்பாரான்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேனே, ரொம்ப அழகாக நீங்கள் இதை பேசும்போது அந்த அந்த ஒரு பெண் வந்து ரொம்ப அழகாக மகளுக்கோ கொடுப்பாரு. இதே மாதிரி நான் பண்ணட்டுமான்னு கேட்குறப்போ இல்லை, அப்போ எப்படி லைக் உங்களுக்கு ஒரு நியாயமாக இருக்கிறப்போ எனக்கு அதே நியாயம் படக்கூடாது, வன்முறையை கையில் எடுப்பார். ஆமாம், அதுக்கு வந்து இல்லை கிடையாது, நான் தான் சொல்கிறேனே, ஓப்பனாக சொல்கிறேனே நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லார் மனமும். அது சில இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அவங்க ப்ரோஆக்டிவாக யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சுயநலமும் அதுக்குள்ளே ஒரு ஆணாதிக்கமும் இருக்கும். நான் இப்படி இருப்பேன், நீ அப்படி இருக்கக்கூடாதுன்ற சொல்கிற மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும். அவங்க உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகள் அந்த உறவுமுறையில் தான் சரி செய்ய பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பிரிதலோ இல்லை லைக் அப்படி தான் யோசிக்கணுமே தவிர அதுக்குள்ளே இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெளியில் ஒரு ரிலேஷன்ஷிப் போனோம் அப்படின்னா நாளைக்கு நான் இதை பேசும்போது அதை ஞாபகம், அந்த குழந்தைக்கெல்லாம் தெரியும் பொழுது எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜெண்டரை நான் சொல்லலை, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அந்த பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறேன். ஒரு பர்சனல் கேள்வி, ஒரு உளவியல் நிபுணராக ஒரு உங்களுடைய ஒரு ஆய்வுக்காக இந்த மாதிரி டேட்டிங் ஆப் ஏதாவது நுழைஞ்சு பார்த்துருக்கீங்களா? நான் டிண்டர் ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கேன் சார். அது ஏன் அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமாக, சரி அப்படி என்ன தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக லைக் வந்த மாதிரி தெரியல. அப்புறம் தான் அதே பெண்ணிடம் நான் வந்து பேசும்போது அப்போ அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சியை சொன்னது என்னென்னா, இளையராஜா நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்க ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஃபைன், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியே வந்துடுறீங்களோ பாருங்கள். ஏன்னா உங்கள் ப்ரொஃபஷனுக்கு அதுக்குள்ளே போய் நீங்கள் நட்புக்கு தேடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்க்ராப் மாட்டோம். ஒரு பெண்மணியாக நானே சொல்கிறேன், அங்கே இருக்கிறதுல மேஜர்லி ஃப்ராட், உங்ககிட்ட பணம் வாங்குறதோ பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. வி ஜஸ்ட் ட்ரைட். ஆனால் எனக்கு தெரியல, ஆண்களிடம் பேமெண்ட் இருக்குது, பெண்களிடம் பேமெண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ மோரோவர் நம்ம இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறோம் அண்ட் நிறைய பேருக்கு நம்ம சஜஷன் பண்ணுறோம். நாமளே அந்த மாதிரி ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐ டேக் ஓனர்ஷிப், ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொன்னது ஆய்வுக்காக அதுதான் சொல்கிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால அது ஜஸ்ட் ட்ரை பண்ணோம், அப்படியே வெளியே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த டேட்டிங் ஆப் இது சம்மந்தமாக பேசணும். டேட்டிங் ஆப்பு பற்றி பேசுகிறதுன்றது ஒரு கிளர்ச்சி தரும் ஒரு இன்டர்வியூவாக போகாமல், கரெக்ட், டேட்டிங் ஆப்புக்கு போக வேண்டிய காரணம் என்னென்ன இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை வருது, நான் தான் யோக்கியம், இவர் தான் யோக்கியம், இல்லை இந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்கிறவங்கள்ட்ட அது இருக்காது அப்படின்றதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் மனித உறவுகள்ன்றது எல்லோருக்கும் ஒன்று தான். கரெக்ட். ஆண் பெண் சூழல்
இந்த சூழல் அந்த சூழல் எந்த சூழலும் இல்லை அப்படின்றது தான் அந்த நவீன விஷயங்கள் உடைக்குது கரெக்ட். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு விஷயம் சம்மந்தமாக நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. நேர்களே உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் வந்து சார்கிட்ட அந்த கேள்வியை கொடுத்து அதற்கான விடையை நான் தேடுறேன். டேட்டிங் ஆப் சம்மந்தமாகவும் கேட்கலாம், இல்லை வேறு சம்மந்தமான ஏதாவது உங்கள்கிட்ட உளவியல் தேவைகள் இருந்தாலும் கேட்கலாம்.